அல்லு சில்லுன்னா எனக்கு தெரியாதுப்பா அது. அல்லு சில்லுன்னா என்ன அது மீனிங் என்ன அது? அல்லு சில்லுங்கிறது இப்ப அல்லு சில்லு தான் பாவம் டிக்கெட்டு கவுண்டர்ல நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்களா பார்த்தோம். ஆனா இப்ப வந்து அதிமுகவை பீஸா படிச்சுட்டு இருக்காங்க. பதவி இல்லைன்னு சொன்ன உடனே இப்ப கடலூர்ல இருக்கிற சட்டமன்ற முன்னாள் மந்திரி கூட ஓடி போய் நீங்க சொன்ன மாதிரி வியூவர்ஸ்ல நின்று போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? பதவி ஆசை தான். இப்ப என்ன கொள்கைக்காக போறாங்க. இப்ப விஜய் என்ன கொள்கைவாதியா? விஜய் வந்து அவர் வந்து பேரை விட இப்போ வந்து எலெக்ஷன் இப்பதான் பேர் முன்னெல்லாம் விஜய்னு போட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஜோசப் விஜய்னு போட்டு தேர்தலில் வந்து வரும்போது பண்றாங்க. அப்புறம் பாருங்க, இதுதான் பேரே வந்து இப்ப தேர்தலுக்காக அவர்கள் கூறுகின்றார்கள். அதை நம்பி இப்போ வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள், அந்த கட்சியில பணியாற்றியவர்கள், இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டவர்கள், ஆட்சியில கிட்டத்தட்ட ஆட்சி அதிகாரம் ஒருவரும் 10 ஆண்டுகள் அமைச்சராக பதவி அதிமுக இருந்தவர்கள், அவர்கள் இப்ப கொள்கைக்காக போறாங்க. விஜயுடைய கொள்கை என்ன? அந்த கட்சியுடைய கொள்கை என்ன மக்களுக்கு தெரியுமா? கொள்கை தெரியுமா? மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதை போறாங்கன்னா இப்ப பதவி போகத்துல அவங்க டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் சினிமா டிக்கெட்டு போனா டிக்கெட் கவுண்டர்ல போய் இடம் பிடிக்கிறதுக்கு உண்டி அடிச்சுட்டு போவாங்கல்ல, அது போல இப்ப அவங்க போயிருக்காங்க. அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக காரணம் என்றால் பதவி மோகம், பதவி ஆசை. மீண்டும் மந்திரி ஆகணும், மீண்டும் எம்பி ஆகணும். இப்பெல்லாம் போறவங்கள எம்பி ஆகணும் பாக்குறாங்க. இப்ப இருக்கு ஏதாவது போறாங்க, ஏதாவது டிக்கெட் கிடைக்குமா போறாங்க. கேவலமா இருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஒரு அதுவும் அவரை சந்திக்காம, ஒரு கட்சியுடைய தலைவர் சந்திக்காம, முன்னாள் அமைச்சராக இருந்தவங்கெல்லாம் இப்ப கேட்டை மூடப்பட்டு 2 மணி நேரம் காத்திருந்து கியூவிலே செல்லுகிறார். அவருடைய தன்மானத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள். தன்மானம் இல்லாதவர்கள்